இன்றைக்கி வாங்க முள்ளங்கி தேங்காய் பால் ஊற்றி எப்படி ஒரு பால் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முள்ளங்கியை வெட்டி எடுத்துக்கிட்டேன். பொடிசாக வெட்டிக்கிறலாம். வெட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு முதல்ல கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கி அதோட 2 தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது இந்த வெட்டி வச்ச முள்ளங்கியும் அதோடு போட்டுறணும். முள்ளங்கி பொதுவாக சாம்பார் வைப்போம், லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். வேகும்போது என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு தேங்காய் திருவி பால் எடுத்துக்கிறணும். பால் எடுத்து முதல்ல தண்ணி பாலை ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுறணும். தண்ணி பாலில் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். இது கொஞ்சம் அந்த கிழங்கு முள்ளங்கி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். இது வெந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், கடைசியில் நம்ம தேங்காய் திருவி புளியும் போது முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இது நல்லா வெந்து வரும்போது என்ன செய்யணும், இப்போ அந்த முதல் பாலை அதில் ஊற்றிடணும். ஊற்றி ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்து கடைசியில் என்ன செய்யணும், லெமன் கொஞ்சம் புழிஞ்சி விட்டுறணும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கிறணும். அப்போ தான் இந்த பால் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பால் குழம்பு வச்சாலும் லெமனும் மிளகும் போட்டால் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கசப்பு ருசியெல்லாம் தெரியாது. இந்த லெமன்லாம் விடும்போது இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அருமையான ஒரு டிஷ். இது இடியாப்பத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.